Hi, good morning to everyone. Welcome to Investment Achievement. மே 1 உழைப்பாளர்கள் தினம் வாழ்த்துக்கள். ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்து கொடு அப்படின்னுவாங்க. இங்க உழைக்காம யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க ஸ்மார்ட்டா சேவ் பண்ணுங்க, பணத்தை விரயம் பண்ணாதீங்க, எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்த்து வைங்க. சேர்த்து வைன்னு தான் நான் சொல்லுவேனே கண்டி கேம்பிளிங் மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றது தான். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு சேவிங்ஸ்க்கு உண்டான பிளாட்ஃபார்மும் இந்த பிளாட்ஃபார்ம்ல சேர்த்து வைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு ஜனவரி மாசம் ஒரு வீடியோ போட்டீங்களா பிரதர், என்ன ஆச்சு ஏதுன்னுட்டு 1 கோடி இலக்கு அப்படின்னுட்டு அதுக்கு 30% டார்கெட். முதல் வருஷம் வந்து 5 லட்சம் ரூபாய் கேபிட்டலுக்கு ஒரு 6.5 லட்சம் ரூபாவா மாத்திரம். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய். ஒரு குவார்டர் முடிஞ்சிடுச்சு. அதாவது ஜனவரி 18, ஜனவரி 20, ஜனவரி மாசமே முடிஞ்சிருவீங்களா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிய போகுது. அப்போ இந்த ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு குவார்டர் ஆன் குவார்டருக்கு வந்து ரிசல்ட் எடுத்து பாருங்க. உங்களுடைய டார்கெட்டை போயிட்டு அச்சீவ் பண்றீங்களா அப்படின்றது. என்ன சொல்லுவாங்கன்னா, நோ ப்ராக்ரஸ் பெட்டர் தென் ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படின்னுவாங்க. ஒன்னையும் செய்யாம இருக்கிறதுக்கு பொறுமையா செஞ்சுக்கிட்டு வரீங்களா அப்படின்றத பாருங்க. ஒரு குவார்டர் ஸ்லிப் ஆகும். எல்லா நிறுவனத்துக்குமே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்மளுக்கும் வரும். மார்க்கெட் வந்து புல்லிஷா இருந்துச்சுன்னா அந்த 30% எல்லாம் ஒரு வித்தின் ஒரு 6 மந்த்ல 4 மந்த்ல அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். என்னது, ஏன் 2 மந்த்ல 1 மந்த்ல கூட அடிக்கலாம். நல்ல ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் எடுத்து வச்சு அடிச்சுட்டுனா எடுத்துட்டு போகலாம். பட் வந்து நம்ம கார்னர் பண்றது போர்ட்போலியோல இருந்து 30% அப்படின்னுட்டு ஒவ்வொரு 30% வரும்போது ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியே வரலாம். அப்படி நான் இந்த ஒரு குவார்டருக்கு என்ன ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நம்மளுடைய P&L என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மந்த்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நெட் ரியலைஸ்டா வந்து 31K ப்ராஃபிட்ல இருக்கு. அன்ரியலைஸ்டு P&L ஒரு 34. ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 60-65 கிட்ட வந்துடுச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் சார். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு வருது. இதுல எந்த ஐடி ஸ்டாக் வாங்குறது அப்படின்ட்டு தெரியல. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான நிறுவனத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்றவங்க, ஐடில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாவே உங்களுக்கு எதுவுமே தேவை இல்லை, எதையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. நான் சிம்பிளா ஒன்று சொல்லி தர பாருங்க. ஐடி பீஸ், இந்த ஐடி பீஸ்ன்றது வந்து மொத்த ஒரு ஐடி ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான வெயிட்டேஜஸ் கொடுப்பாங்க. இந்த ஐடி பீஸை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது இப்பதான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல நல்ல ஒரு growth ஆகுது. அதாவது பப்ளிக் கிட்ட வந்து ரீச்சபிள் ஆகுது. அப்போ இந்த ஐடிபிஸ்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நல்ல ஒரு முதலீட்டு தளமா இருந்தது. இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு ஒரு 30 ரூபாய் 25 ரூபாயில இருக்கிறத இன்னும் ஒரு 10 வருஷத்துல ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 or 15 இயர்ஸ் லாங் டேர்ம் விஷன்ல மூவ் பண்றவங்களுக்கு. இப்போ நீங்க வாங்குறது மொத்தமே ஐடியே தான் வாங்குறீங்க, ஐடி இண்டெக்ஸ்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஐடி பீஸை வாங்கலாமா? இது வந்து ஒரு பைக் உண்டான ஜோன் தானா அப்படின்றது கிளியரா பார்ப்போம். சரி, முதல்ல இந்த ஐடி பீஸ் எப்போ வந்தது? கிட்டத்தட்ட வந்து 13 ரூபாய் 2000ல வந்தது. அந்த 13 ரூபாயில இருந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு? அப்ப அந்த 13 ரூபாய் அந்த பீஸ்ல அங்க இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இங்க வந்து ஒரு 165% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ல வந்துட்டு மீண்டும் அந்த ஸ்விங் ஐக்கு போயிட்டு மீண்டும் சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எருவா மாட்டீன் அப்படின்றதா சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பொறுமை என்பது மிகவும் முக்கியம் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த எருவா மாட்டீன்ல இருந்து இந்த லோவை வாங்குங்க அப்படின்னு இருக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம். அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷனுக்கு தான் இறங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 52% லாபத்தை கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷனுக்கு தான் இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா? ஐடி பீஸ் நல்ல ஒரு இடம் சொல்ற போட்டுட்டு இறங்கிட்டு இருக்கு. நான் இப்பயே சொல்லுவேன் ஒவ்வொரு இறக்கத்திலே வாங்குங்க அப்படின்னு. அப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஒரு 35 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு முதல் பகுதியை பதிவு பண்ணலாம். அப்புறம் ஒரு 100 பீஸ் வாங்கிக்குங்க. ஒரு 100 பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 3500 ரூபாய் வரப்போகுது, அவ்வளவுதான். ஒரு 100 பீஸ் இங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து எங்க வாங்கலாம்? நம்ம அடுத்த ஒரு 100 எங்க வாங்கலாம்? 2ஆம் கட்ட பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 ரூபாய்க்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு செகண்ட் லெவல் அக்குமுலேஷனா இங்க ஒரு 125 வாங்குங்க. இங்க 100 வாங்கினீங்கன்னா இங்க வந்து இறங்க வாங்கும்போது வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸ்ட்ராவா வாங்கணும். அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து ரிவர்சல் ஆகி போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்.
அப்போ A1 அக்குமுலேஷன் 1ல ஒரு 100 வாங்குறீங்க, A2ல அக்குமுலேஷன் 2ல வந்து ஒரு 125 வாங்குறீங்க. இங்க ஒரு 27 rupees பாட்டம் அவுட் ரீஜன்ல கிடைச்சதுன்னா இங்க ஒரு 150 A3 அக்குமுலேஷன் 3 அப்படின்னுட்டு 3ஆ பிரிச்சு வாங்குங்க. ஐடிபிஸ் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் மீண்டும் ஐக்கு வரும்போது நீங்க இங்க வந்தா கூட ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. அப்போ இவ்வளோ பெரிய கன்சால்டேஷனை பிரேக் ஆச்சுன்னா ஐடிபிஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போகும். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க ஐடி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஐடி ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்றவங்க பீஸ்ல வாங்கலாம், இறங்க வாங்கலாம். உங்களுக்கு இங்க வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஐடி பீஸை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதா சொல்லலாம் இந்த டவுன்ஃபால்ல. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தொடங்க போதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கு நிஃப்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளீனா ப்ரீவியஸ் ஐ தொட்டவனே மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தெரியுதுங்களா. இங்க போய் தொட்டவனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இதை நம்ம எப்படி பார்க்கலாம், இங்க போனவனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். அப்போ இந்த இடத்துல வந்து கிளீனா மார்க்கெட் மேலே போச்சு, மேலே போயிட்டு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணிட்டு ஒரு கீழே வந்தது. அப்போ இந்த இடத்துலயும் மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்க இருந்து ஒரு கீழே வருமா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனா இங்க வந்து ஒரு நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல்ல வந்து வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். ஓகே, மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா நம்ம எப்படி எட்ஜ் பண்ணி சம்பாதிக்கிறது, அதாவது புட் ஆப்ஷன் எடுத்து நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ விழுந்துடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு விழுந்துடுச்சு. இப்போ இந்த ரேஞ்சில் இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த ஜோன்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் உள்ள ஜோன். இங்க இருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் வரணும். 22,670 வரைக்கும் பவுன்ஸ் பேக் போச்சுன்னா இது ஃபெபினாக்கில் ஒரு 0.5 அப்படின்ட்டு வரும். அப்போ இங்க போயிட்டு நம்ம ஷார்ட் அடிக்கிறதுக்கு உண்டான கன்சிடர் பார்க்கலாம். இல்ல பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் அடிச்சோம்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து இப்படி 2 டார்கெட் வச்சு மூவ் பண்ணலாம். என்னென்ன டார்கெட், இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா 22,600க்கு வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகணும், நல்ல ஒரு பிரேக் வரணும், ரீடெஸ்ட் வரணும். அப்போ இங்கே தான் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து நம்ம கார்னர் பண்ணோம்னா ஒரு 174 புள்ளி அங்கே வந்தோடனே க்ளோஸ் பண்ணணும். மீண்டும் இங்கே வந்து சைட்வேஸ் போட்டு தான் மறுபடியும் இல்லை போகும். இல்லை நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்றவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் நம்ம இந்த டைம் ஃப்ரேமில், இந்த சப்போர்ட்லாம் உடைக்குதான்னு பார்க்கணும், புரியுதுங்களா. அப்போ வந்து என்ன ஆகிடும்னா மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் ஒரு ஸ்விங் ஆகி போனது ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் அடுத்த ஸ்விங்கும் போவாங்க. இந்த ஜோனுக்கு உடைக்கணும், நல்லா இப்படி உடைச்சு இப்படி வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு இப்படி வரும்போது தான் நம்ம ஷார்ட் அடிக்கணும். அடுத்த பாயிண்டான இவ்வளோ தூரத்துக்கு வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, நிஃப்டி பேங்க். ஓகே, நிஃப்டி பேங்க் என்ன நடந்திருக்கு, டே டைம் ஃப்ரேம்ல கிளீனா மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போனவனே ஒரு செல்லிங். இந்த செல்லிங் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அடுத்த ஒரு கேண்டில் எப்படி வரப்போகுது, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்மேஷன் வரப்போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் இங்க இருந்து செல் ஆச்சுன்னா மீண்டும் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வரும், பார்த்துக்குங்க. ஆனா பட் வந்து நிஃப்டி பேங்க் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் 48,250க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் போது தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் சைட்வேஸ் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனி வீக்னஸ் 48,150க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரும்போது தான் மார்க்கெட் கரெக்ஷன் வரும். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் ஜூன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷனை ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட் மட்டும்தான். ஓகே, இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3K கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ். என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். லேர்ன் அண்ட் தென் இயர்ன் அப்படின்றதான் சொல்லலாம். ப்ராப்பர் நாலேஜ் வேணுன்றவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான சிலபஸை சென்ட் பண்ணி விடுறேன். என்னைக்கு எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சென்ட் பண்ணி விடுறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும்